இந்த மாதிரி ஒரு லஞ்ச் இன்னும் எந்த கடைக்கு போனாலும் கிடைக்காதுங்க. ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். சண்டே மத்தியானம் போய் நல்லா மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் தான் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் சண்டே என்ன லஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே தான் இருக்கோம். பணம், சக்ஸஸ், ஹாப்பினஸ். ஆனால் சில நேரம் நம்ம நின்று பார்க்குறப்ப தான் புரியும் நம்ம தேடுற பல விஷயம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு. நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே தான் நம்ம சந்தோஷம் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாலே அதுவே ஒரு நல்ல ப்ராக்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தனித்தனி டைமிங் இருக்குல்ல. வேறு யாரோட ஜேர்னியும் நம்மளோட ஜேர்னியும் கம்பேர் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் சில பேர் வருவாங்க, சில பேர் போயிடுவாங்க. சில கனவுகளும் நிறைவேறும், சில கனவுகள் பாதியிலே நின்றுடும். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். யார் வந்தாலும் போனாலும் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த டைம் நிற்காமல் போயிட்டே தான் இருக்கும். அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதுக்கும் நடக்காததை நினச்சி பயப்படுறதுக்கும் நடுவில் இன்றைக்கி இருக்கிற நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் பர்ஃபெக்டாகவே இருக்காது, ஆனால் நம்ம பார்க்குற பார்வை தான் எல்லாத்தையுமே அழகாக மாற்றுது. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்கள பார்த்து உங்கள் லைஃப் அவங்க கூட கம்பேர் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க நாளையும் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த சந்தோஷத்தையும் இழந்துடுவீங்க. அவங்க லைஃப்பில் அவங்க வேகமாக போகிறாங்க, அவங்க எல்லாம் வாங்குறாங்க, அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா அவங்க டைம் நல்லா இருக்கலாம். நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி அந்த கடவுள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பயங்கரமாக தான் வச்சுருப்பாங்க. அது நம்மக்கிட்ட வரப்போ நம்மளை பார்த்து 4 பேர் அப்படி தான் நினைப்பாங்க, இவன் பாரு இவனுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களை பார்த்து கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம் எப்பயுமே. பட் அது வேண்டாம். நம்ம லைஃப்பில் நம்ம ஜேர்னியில் நிற்காமல் சூப்பராக போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதே மாதிரி டெய்லியும் வர வீடியோஸில் டெய்லி குட்டி குட்டி விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க, சந்திப்போம். பாய்.